ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் என்னென்ன ரீசன்னால் வந்து ட்ரிப் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் வரக்கூடிய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாட் இஸ் த ரீசன் ஃபார் 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் ட்ரிப்? ஒரு 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரை வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல்ன்றதை வந்து நம்ம எதை வேணாலும் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள்னா ஒரு ஆயில் அண்ட் கேஸ் அந்த ஒரு பவர் பிளான்ட்டை சப்ஸ்டேஷன் எடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன ரீசன்னால ஒரு இண்டக்ஷன் மோட்டர் ட்ரிப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று ஓவர்லோடாக இருக்கும், இல்லை அப்படின்னா வந்து இப்போ 3 ஃபேஸ் வரக்கூடிய இடத்துல வந்து ஒரு ஃபேஸ் கட் ஆயிடுது. ஒரு ஃபேஸ் கட் ஆனாலும் சிங்கிள் ஃபேஸ் தான், இல்லை 3 ஃபேஸில் 2 ஃபேஸ் கட் ஆனாலும் சிங்கிள் ஃபேஸ் தான். இப்போ வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன், வோல்டேஜ் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ 2 சைக்கிள் வரைக்கும் பாருங்கள் ஈக்குவலாக கரெக்டாக இருக்குது. அதுக்கு மேலே வந்து ரெடியூஸ் ஆகுது, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன் வந்து வேரியஸ் ஆகிட்டே இருந்துச்சுனாலும் மோட்டர் வந்து ட்ரிப் ஆகும். ஓவர் ஹீட்டிங், இந்த ஓவர் ஹீட்டிங் அப்படின்றதுக்கு என்ன ரீசன் பார்த்திங்கன்னா வந்து கூலிங் ப்ராப்ளம்னால ஓவர் ஹீட் ஆகும். இப்போ இது மோட்டரோட இன்சைடில் வந்து ஃபேன் இருக்கும், அந்த ஃபேன் வந்து சரியாக ஒர்க் ஆகலைன்னா ஓவர் ஹீட் ஆகும், அதனால் ட்ரிப் ஆகும். இல்லைனா வந்து மோட்டருடைய பம்பு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அக்குமுலேட்டர் யூஸ் பண்ணி சில ஆயில்கள்லாம் யூஸ் பண்ணி அதில் கூலண்ட் ஆயில் யூஸ் பண்ணி வந்து பம்பெல்லாம் கூல் பண்ணுவாங்க. அப்போ கூல் பண்ணுறப்ப அதனோட நீக்கப்பட்ட ஷாஃப்ட் வந்து கூல் ஆகும். அப்படி ஆகலைனாலும் ஓவர் ஹீட் ஆனாலும் மோட்ரு வந்து ட்ரிப் ஆகும். மெக்கானிக்கல் இஷ்யூஸ், அது லூப்ரிகேஷன், ஷாஃப்ட்டு, பேரிங் வந்து இதை டேமேஜ் ஆகிடுச்சு, ஷாஃப்ட் வந்து பெண்டாக இருக்குது, லூப்ரிகேஷன் க்ரீஸ் வந்து எதுவும் அடிக்கலை, க்ரீஸ் வந்து எப்படி நாள்பட்ட க்ரீஸாக இருக்குது, அது வந்து அதோடைய விஸ்காசிட்டி இழந்துருச்சு. இந்த மாதிரி இருந்துச்சுனாலும் மோட்ரு வந்து சரிவர வந்து அதனுடைய ஸ்பீடில் வந்து ஒர்க் ஆகாமல் வந்து ரொம்ப டைட்டாக சுற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ரோட்டார். அப்போ அதனாலேயும் வந்து நமக்கு வந்து மெக்கானிக்கல் இஷ்யூனால் வந்து மோட்ரு வந்து ட்ரிப்பாக வாய்ப்பு இருக்குது. அலைன்மெண்ட்டு, மோட்டரோட அலைன்மெண்ட் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு மோட்ரு இருக்குது அப்படின்னா அதோடய மோட்டரும் பம்பும் வந்து ஜாயிண்டாக இருக்கும். அதே மாதிரி மோட்ரு வந்து பேஸில் வந்து கனெக்ட் பண்ணுவோம். அந்த பேஸில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறப்போ கரெக்டான பொசிஷனில் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்குண்டான அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். அது பேஸ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, பம்போடைய அலைன்மெண்ட் இருந்தாலும் சரி கரெக்டாக இல்லைன்னா ட்ரிப் ஆகும். எர்த்து ஃபால்ட்டு, வரக்கூடிய 3 ஃபேஸில் வந்து ஏதாவது ஒரு லைன் வந்து கிரவுண்டோட டச் ஆச்சு அப்படின்னாலும் எர்த்து ஃபால்ட் ஆகும். அதனாலே வந்து எர்த்து பிரேக்கர் ட்ரிப் ஆக்கி விட்டுரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் டெர்மினல் கனெக்ஷனு. இப்போ வந்து மோட்டாரில் வந்து பார்த்தா 2 டைப் ஆஃப் கனெக்ஷன் இருக்குது. ஒன்று ஸ்டார் இருக்குது, இன்னொன்று டெல்டா இருக்குது. ஸ்டாரில் பொறுத்தவரை வந்து கரண்ட்டும் சரி, பவரும் சரி, டார்க்கும் சரி, இது எல்லாமே கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து கம்பேர் பண்ணுறப்ப டெல்டாவை இதில் வந்து இப்போ 2 வைண்டிங் வந்து இதில் சீரியஸாக வரும். இதில் வந்து ஸ்டார் கனெக்ஷன் பொறுத்தவரை 2 வைண்டிங் இப்போ ஆறுன்ற சப்ளை இதில் போகுதுன்னா இதுக்கு ரிட்டர்ன் பார்த்து எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒய்யாக இருக்கும். ஏன்னா இந்த 2 வைண்டிங் வந்து சீரியஸாக இருக்குது. ஒய்யும் பியும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒய்ன்ற வைண்டிங்க்கு இந்த பின்ற வைண்டிங் வந்து 2 வைண்டிங் வந்து சீரியஸாக இருக்குது. பியும் ஆரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஆருடைய வைண்டிங்கு பியோடைய வைண்டிங்கு இப்படி 2 வைண்டிங் வந்து சீரியஸாக இருக்குது. இப்போ இதில் 3ஐயும் ஜாயின் பண்ணுறப்போ வந்து என்ன ஆகுது, உங்களுக்கு மிட் பாயிண்ட்டு நியூட்ரல் கிடைக்கிது. இந்த ஸ்டார் கனெக்ஷனை பொறுத்தளவில் இந்த மாதிரி 3 பேஸ் நீங்கள் லைன் கொடுத்தியே அப்படின்னா இந்த ஸ்டார் கனெக்ஷனை பொறுத்தளவில் வந்து லைன் கரண்ட்டும் ஃபேஸ் கரண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். லைன் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா லைன் கரண்ட்டும் ஃபேஸ் கரண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் லைன் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து √3 ஃபேஸ் வோல்டேஜ் இங்கே எப்படி இருக்குது, நியூட்ரல் இருக்கிறதுனால வந்து இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே என்ன தான் நீங்கள் லைன் வோல்டேஜ் வந்து 480 கொடுத்தாலும் இந்த 2 வைண்டிங்குடைய பார்த்தீங்கன்னா வந்து இது சீரியஸாக ஆக்ட் ஆகுது 2 வைண்டிங்கு. அப்போ இதனுடைய ஃபேஸ் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து √3 அமௌண்ட்டை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 277. லைன் வோல்டேஜ் 480 இருந்தாலும் இந்த வைண்டிங்கில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிறது பார்த்தீங்கன்னா வந்து 270 வோல்ட்டாக தான் இருக்கும். அப்படின்றப்ப வந்து வைண்டிங் ஃப்ளோ ஆகக்கூடிய வோல்டேஜ் கம்மியாக இருக்கும். அப்போ ஆம்பியர் ரேட்டிங் கம்மியாக தான் இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்டார் கனெக்ஷனை பொறுத்தளவில் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபேஸுக்கும் ஒரு நியூட்ரலுக்கும் இடையே உள்ள ஒரு வைண்டிங்கு, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வைண்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 ஃபேஸ் கிடைக்கும். ஆனால் இதை பொறுத்தளவில் வந்து ஒரு வைண்டிங்க்கு வந்து ஒரு ஃபேஸ் வோல்டேஜ் தான் கிடைக்கும், லைன் வோல்டேஜ் கிடைக்காது. இங்கேருந்து வரக்கூடியது ஒரு ஃபேஸு, இந்த ஃபேஸ் வந்து என்ன இங்கே ஜாயிண்ட் ஆகிறதுனால வந்து நியூட்ரல் கிடைக்கிறதுனால வந்து ஒரு வைண்டிங்கில் கிடைக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து 277 தான் இருக்கும். இப்போ அதே மாதிரி இருக்கிறதுனால இதனுடைய பவரும் சரி, கரண்ட்டும் சரி, டார்க்கும் சரி கம்மியாக இருக்கும். இப்போது இதுக்குண்டான கனெக்ஷனை ஒரு மோட்டருக்கு வந்து டெல்டா கனெக்ஷன் கனெக்ட் பண்ணி ஸ்டார் கனெக்ஷன் பண்ணாலும் இப்போ அதுக்குண்டான பவர் வந்து ஒரு லோடோட கனெக்ட் பண்ணாலும் என்ன ஆகும்,
அது ஸ்டார் கனெக்ஷன் இருக்கிறதுனால வந்து அதனுடைய லோடுக்கு தகுந்த மாதிரி ரன் ஆகாமல் ட்ரிப்பாக வாய்ப்பு இருக்குது. டெல்டா கனெக்ஷன் அதே மாதிரி டெல்டா கனெக்ஷன் பொறுத்தவரை வந்து ஒவ்வொரு வைண்டிங்க்கு வந்து ஃபுல் லோடு சப்ளை கிடைக்கும். நம்ம அப்ளை பண்ணுற வோல்டேஜ் அப்படியே கிடைக்கும். ரெட் இங்கே கொடுக்குறோன்னா இந்த வைண்டிங் பாருங்கள் ஒய் கிடைக்கும். அதே மாதிரி இந்த வைண்டிங் பாருங்கள் ஒய் சப்ளை ஒரு டைரெக்ஷனில் கிடைக்குது, இன்னொரு டைரெக்ஷன் வந்து ப்ளூ கிடைக்குது. இந்த காயிலுக்கு பாருங்கள் இந்த பக்கத்தில் ஒய் கிடைக்குது, ரெட்டுன்ற சப்ளை கிடைக்குது, இந்த சைடில் வந்து பின்ற சப்ளை கிடைக்குது. ஒவ்வொரு வைண்டிங்க்கு வந்து ஃபுல் சப்ளை இங்கே கிடைக்கிறனால இதனுடைய கரண்ட்டும் சரி பவரும் சரி டார்க்கும் சரி அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கனெக்ஷனை மாற்றி விட்டாலும் அதனால் வந்து ட்ரிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கனெக்ஷன்ஸ் இது வந்து மோட்டாரில் வந்து 2 டைப் ஆஃப் கனெக்ஷன் சொன்னேன், ஸ்டார் அண்ட் டெல்டா. ஸ்டார் அப்படின்றது வந்து U1 V1 W1 U2 V2 W2. இது வந்து ஸ்டார் கனெக்ஷன்றது வந்து ஒரு வைண்டிங்கோடைய ஸ்டார்டிங் லைனையோ இல்லை எண்டிங் இதை பூரா வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியது நீங்கள் சப்ளை கொடுக்கணும். நான் வந்து நினைக்கிறேன் இனிஷியலாக இருக்கக்கூடிய U1 V1 வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன், U2 V2 W2க்கு சப்ளை கொடுத்துறேன். இதான் வந்து ஸ்டார் கனெக்ஷன். இந்த ஸ்டார் கனெக்ஷனை வந்து 2 பாயிண்ட்டை மட்டும் இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இது வந்து டெல்டா மாதிரி இந்த மாதிரி நீங்கள் பேரலாக அப்படி பண்ணி விட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், ராங் கனெக்ஷன் ஆயிரும். டெல்டா கனெக்ஷன்றது வந்து எப்படி இருக்கும், U1 V1 W1 U2 W2 V2 W2 U2 இந்த மாதிரி கனெக்ஷன் இருக்கும். இந்த கனெக்ஷன்லேயும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது ராங்காக நீங்கள் வந்து கனெக்ஷன் பண்ணினாலும் அதனாலேயும் மோட்ரு வந்து ட்ரிப்பாக வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து MCCP வந்து செட்டிங்கு ஃபீடரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து MCCPயில் வந்து நீங்கள் ஆம்பியர் ஃப்ரேம் ஆம்பியர் ட்ரிப்புன்னு சொல்லுவாங்க. ஆம்பியர் ஃப்ரேம்ன்றது மேக்ஸிமம் ஆம்பியர் ரேட்டிங்கு, ஆம்பியர் ட்ரிப்புன்றது நம்ம செட் பண்ணக்கூடியது. ஒரு மோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 81 ஆம்ஸ் இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து 80 ஆம்ஸில் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ட்ரிப்பாக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஓவர்லோடு ரிலே செட்டிங் ப்ராப்ளம். இப்போ 3 phase இண்டக்ஷன் மோட்டர் வந்து ஸ்டார்டர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து OLRனு ஒன்று இருக்கும், கான்டாக்ட் இருக்கும் கீழே. அதில் வந்து 0லேருந்து ஒரு 100 ஆம்ஸ் எக்ஸாம்பிள் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மோட்டருக்கு எத்தனை ஆம்பியர் வந்து அவருடைய ஃபுல்லோடு கரண்ட் எடுக்குதோ அந்த ரேட்டிங்கும் நீங்கள் இதில் வைக்கணும், ஓகேங்களா. அதுக்கு மேலே போகிறப்ப தான் ட்ரிப் ஆகும். அப்போ இந்த மாதிரி செட்டிங் வந்து இதில் நீங்கள் வேரியஸ் பண்ணாலும் குறைச்சாலும் ட்ரிப்பாக வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் ப்ராப்ளம். ஒரு மோட்ரு வந்து அதிகப்படியான வைப்ரேஷன் ஏற்பட்டாலும் இப்போ எப்படின்னா வந்து இந்த மோட்ரு வந்து இது வந்து ஃபின் ஃபேனு, இந்த மோட்ரு வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து லூஸ் கனெக்ஷன் அதாவது சரியான முறையில் வந்து டைட்னஸ் பண்ணலை அப்படின்னாலும் இந்த மோட்ரு வந்து அசைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து ஒரு மூமெண்ட்னால் வந்து ஒரு வைப்ரேஷனும் ஏற்படுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து சென்சார் மூலமாக சென்ஸ் பண்ணி டிசிஎஸ்க்கு போகும். இப்போ நம்ம ஃபீடரில் ஆல்ரெடி ஒரு இங்கே வந்து சிக்னல் போகும், ஃபீடருக்கு ஒரு 2 வயர் போகும், இங்கேருந்து ஃபீடர்லேருந்து 2 வயர் போகுங்க. ஒரு வயர் வந்து ஒரு வயர் போயிட்டு ஒரு வயர் ரிட்டர்ன் வயர் வரும். ஏன்னா வந்து ரிட்டர்ன் வந்து கமாண்டு. இந்த டிசிஎஸில் வந்து இங்கே வந்து சரியான முறையில் வந்து உங்கள் வைப்ரேஷன் வந்து அதிகமாகுது, ஒர்க்காகல வைப்ரேஷன் அதிகமாகுதுன்னா இங்கே இருக்கக்கூடிய டிசிஎஸ் வந்து இந்த நம்ம சிக்னலை வந்து ட்ரிப் கமாண்ட் கொடுத்து வரக்கூடிய சிக்னல் 2யும் ஜாயின் பண்ணி விட்டுரும். இப்படி சீரியஸாக வரும். ஃபஸ்ட் நார்மலாக வந்து ஓப்பனில் இருக்கும், ட்ரிப் கமாண்ட் கொடுக்குறப்ப இது க்ளோஸ் ஆகும். அப்போ இந்த வயர் எங்கே போகும், ரிலேக்கோ மோட்டார் மேனேஜருக்கோ போயிட்டு ட்ரிப் பண்ணி விட்டுரும். இந்த மாதிரி வைப்ரேஷன் ப்ராப்ளம்னாலையும் ட்ரிப் பண்ணணும். 12 பாருங்கள், இண்டக்ஷன் மோட்டார் வைண்டிங் ப்ராப்ளம். இப்போ நம்ம பண்ணக்கூடிய மோட்டரில் வந்து ரொம்ப நாளாகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து வைண்டிங் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது, இன்சுலேஷன் ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குது, அதனால் வந்து ட்ரிப் ஆகும். 3வது கண்ட்ரோல் வால்வு பைபாஸிங்கு. பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ஒரு ஆயில் அண்ட் கேஸில் எடுத்துக்கிட்டனால வந்து இது வந்து கண்ட்ரோல் வால்வுன்னு சொல்லுவோம். இது வந்து சக்சன், இது வந்து டெலிவரி. இந்த கண்ட்ரோல் வால்வு வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் அந்த மோட்ரு ரன் ஆகும். நீங்கள் ஒரு வேளை வந்து இது எல்லாமே கண்ட்ரோல் வால்வு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து டிசிஎஸ் மூலமாக ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணுறது இது ஓப்பன் ஆனால் தான் இந்த மோட்ரு ஆன் ஆகும். இது ஓப்பன் ஆகலை அப்படின்னா, ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னு வச்சுங்களேன், இந்த மோட்ரு வந்து ரன் பண்ணக்கூடாது. ஒருவேளை நீங்கள் வந்து ஃபீல்டர்லேயே வந்து டிசிஎஸ் கமாண்டை எடுத்து விட்டு பைபாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், இந்த போகக்கூடிய சப்ளை ஒரு ஆயில் இங்கேருந்து போகுது அப்படின்னா சக்ஷன் மூலமாக டெலிவரி ஆகுதுன்னா இங்கே போய்ட்டு என்ன ஆகும், வால்வு க்ளோஸாக இருக்கிறது இந்த மோட்ரு வந்து தம்மாகி ஓவர் லோட் எடுக்க ஆரம்பிக்கும். அப்போ அதனாலையும் ட்ரிப்பாக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி மோட்ரு வால்வு வந்து பைபாஸ் பண்ணக்கூடாது. அந்த பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ட்ரிப் ஆகும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபீடரில் ஃபீடர் சைடில் வந்து பவர் கேபிள், கண்ட்ரோல் கேபிள் ஏதாவது ராங் கனெக்ஷன் நீங்கள் பண்ணாலும் ட்ரிப் ஆகும். மோட்ரு மேனேஜரோட செட்டிங்கு இது வந்து இந்த 15ம் 16 ரொம்ப முக்கியமானது. இந்த மோட்டார் மேனேஜரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து செட்டிங் வந்து கரெக்டாக இருக்கணும். அதை வந்து நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து 22 ஆம்பியர் வந்து ஃபுல்லோடு கரண்ட்டு, அதில் வந்து ஒரு மோட்டருக்கு வந்து 22 ஆம்பியர் செட் பண்ண, நீங்கள் அதை கம்மியாக செட் பண்ண என்ன ஆகும், ட்ரிப் ஆகும். 1 ஆம்பியர் நீங்கள் கூட வச்சா பிரச்சனை கிடையாது, குறைச்சி வச்சின்னா கண்டிப்பாக ட்ரிப் ஆகும்.
எம்காம் ரிலே செட்டிங். இப்போ எம்காம் ரிலே அதே மாதிரி சில ப்ரோக்ராம் வந்து அதில் அப்லோட் பண்ணுவாங்க. இந்த மோட்டருக்கு வந்து இவ்வளோ தான் ஃபுல் லோடில், நோ லோடில் இவ்வளோ தான். இப்போ நோ லோடில் வந்து ஒரு நோ லோடில் வந்து 9 ஆம்ஸ் எடுக்குது, ஃபுல் லோடில் வந்து 22 ஆம்ஸ் எடுக்குது அப்படின்னா இந்த அண்டர் கரண்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கும், ஓவர் கரண்ட் இதுக்கு மேலே போனாலும் ட்ரிப் பண்ண மாதிரியே இருக்கும். அதாவது கரண்ட் வந்து குறைஞ்சாலும் ட்ரிப் ஆகும், ஓவர் கரண்ட் ஆனாலும் மோட்டர் எடுத்தாலும் ட்ரிப் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து இந்த 16 ஃபேக்டர் அப்படின்றது வந்து ஒரு இண்டக்ஷன் மோட்டார் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து அது எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் சரி, ஒரு கெமிக்கல், ஒரு பவர் பிளான்ட்டு, ஒரு ஆயில் அண்ட் கேஸு, எந்த இதாக இருந்தாலும் சரி, ஒரு மோட்டார் வந்து ட்ரிப் ஆகுது அப்படின்னா வந்து முக்கியமாக வந்து பார்த்தோன்னா இந்த 16 ஃபேக்டர் இதில் வந்து இந்த செட்டிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த செட்டிங்கை நீங்கள் செஞ்சதுனாலும் கண்டிப்பாக ட்ரிப் ஆகும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.